ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நேத்து வந்து ஜிசிடி செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதில நம்மளுடைய பிரக்ஞானந்தா வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. இதில வந்து ரவுண்ட் 2ல அவரு விளையாண்ட ரேபிட் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ லெவன் அரோனியோட ப்ளே பண்ண கேமு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ஒரு மறக்க முடியாத கேம்ன்னு சொல்லி ஆகணும் பிரக்ஞானந்தா கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால இந்த ஒரு மறக்க முடியாத கேம ஃபுல்லா என்ஜாயும் பண்ண முடியும். இந்த இடத்துல பிரக்ஞானந்தா வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரெக் வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. C6 ரெஸ்பாண்ட் பண்றாரு 11 ஒரு 9. இப்ப நைட் F3, D5, E3. ஸோ இந்த பான வந்து எடுக்கல. இப்ப நைட் F6, இப்ப நைட் C3. ஸோ 2 பேருமே நைட்ட வந்து டெவலப் பண்றாங்க. இப்ப A6, H3. ஸோ இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸ வந்து புஷ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக்கோடைய B5 ஸ்கொயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப G6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன்கட்ட பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப D4. ஸோ பிரெக் பார்த்தீங்கன்னா, சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றார். ஸோ சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்ணதுமே இப்ப வந்து பிஷப் G7. இப்ப இந்த ஒரு பிஷப் வந்து மூவ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த ஒரு பிஷப்ப மூவ் பண்ணிட்டு, இப்ப பிரெக்கும் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ நார்மலா நம்ம வந்து இந்த ஒரு சி பான் இருக்கும்போது, இந்த ஒரு பிஷப்ப மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பான வந்து வழக்கமா எடுப்பாங்க. ஸோ அதே மாரி 11ம் பார்த்தீங்கன்னா, இந்த பான டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து E2க்கு வந்ததுக்கு அப்புறமா, இப்ப திரும்பவும் இந்த பான வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து ஓப்பனிங்லயே 2 வாட்டி மூவ் பண்ணிட்டார். பட் இந்த ஒரு இதனால எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்ப வந்து இந்த ஒரு பான இப்ப புஷ் பண்றாரு பாருங்க. இந்த B5 ஸ்கொயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த ஒரு பிஷப்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் B3 இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு 11 அரோனியன். இப்ப கேசல் பண்ணதுக்கு அப்புறமா பிரெக்கும் கேசல் பண்றாரு. இப்ப நைட் B D7. ஸோ அவருடைய நைட்ட டெவலப் பண்றாரு. இப்ப குயின் E2 A5. ஸோ இந்த இடத்துல 11 அரோனியனுடைய பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்ரெசிவா வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து ரூக் D1. ஸோ ரூக்க வந்து அலைன் பண்றாரு பிரெக். ரூக் அலைன் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து A6ல போறாரு. குயின் இருக்கிற இதே ஒரு டயகனல்ல. இந்த இடத்துல இப்ப குயின் வந்து இந்த ஒரு டயகனல்ல இருந்து விலகிக்கிறாரு. குயின் E1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 11 அரோனியன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. ஸோ அந்த தப்ப கரெக்ட்டா பிரக்ஞானந்தா எப்படி புடிக்கிறாருன்றத மட்டும் பாருங்க. இப்ப C5 வந்து புஷ் பண்றாரு. ஸோ C5க்கு அப்புறமா இந்த ஒரு கேம் இதுக்கப்புறமா வேற லெவலுக்கு போகப்போகுது. இந்த இடத்துல வந்து D டேக்ஸ் C5. உங்களால நைட் டேக்ஸ் C5 ப்ளே பண்ண முடியாது. குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரக்ஞானந்தாவுடைய பெரிய த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான புஷ் பண்ணிட்டாருன்னா, இந்த நைட்டுக்கு அட்டாக் வரும். இந்த நைட்ட உங்களால மூவும் பண்ண முடியாது. மூவ் பண்ணா பின்னாடி இருக்கிற குயினும் போயிடும். ஸோ இந்த ஒரு த்ரெட்ட இப்ப 11 அரேனன் தடுத்தே ஆகணும். ஸோ நார்மலா எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, குயின் C7 வந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ குயின் C7 மூலியமா இந்த ஒரு பான வந்து 2 டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பிரக்ஞானந்தாக்கு இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. ஆக்சுவலா இது கேம்ல நடக்கல. இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். இந்த ஒரு சென்டர் பான இப்ப சூப்பரா புஷ் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த ஒரு பான டேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்பவும் இந்த சென்டர் பான புஷ் பண்ணலாம். நீங்க இந்த பிஷப்ப டேக் பண்றீங்கன்னா, நம்ம இந்த நைட்ட டேக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த ரூக்க டேக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா நைட் D5 குயினுக்கு அட்டாக். நம்ம இந்த பிஷப்ப டேக் பண்ண போறது கிடையாது. இப்ப குயின் அட்டாக் பண்றோம். இப்ப குயின் B7க்கு அப்புறமா பாருங்க. இப்ப நைட் டேக்ஸ் E7 செக் வருது. இப்ப நீங்க கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப குயின் E5. ஸோ நெக்ஸ்ட் மூவ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம செக்மேட் த்ரெட் குடுக்குறோம். இந்த செக்மேட் த்ரெட்ட நீங்க தடுத்தே ஆகணும்னா, உங்களுடைய குயின விட்டு குடுத்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்க பிஷப் டேக்ஸ் பான் ப்ளே பண்றீங்கன்னா, குயின் டேக்ஸ் பிஷப் பார்த்தீங்கன்னா, சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் நம்ம வந்து பான் டேக்ஸ் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, செக்மேட் த்ரெட் வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இத தடுக்கணும்னா, சப்போஸ் கிங்குக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் குடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும், இப்ப நம்ம வந்து F டேக்ஸ் G7 செக் தரோம். நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால உங்களுடைய குயின் இந்த இடத்துல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற நிலைமை ஏற்படும். ஸோ அதனால இந்த ஒரு வேரியேஷனுக்குள்ள கண்டிப்பா போகக்கூடாது. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பிஷப்ப பிளாக் எடுக்கிறதுக்கு பதிலா, இந்த நைட்ட சேவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் H5 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இந்த பான் இதுக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஸோ இந்த ஒரு நைட் எடுத்துட்டு வந்து H5ல போட்டதுக்கு அப்புறமா, சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, நைட் D5 ப்ளே பண்ணிக்கலாம். திரும்பவும் குயினுக்கு அட்டாக் வரும். இப்ப நீங்க குயின் B7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பிஷப் G5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு E7 பானுக்கு பாருங்க அட்டாக் இருக்கு. ஸோ இந்த பான நீங்க மேற்கொண்டு புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ரூக் ஏ C1 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்ட உங்களால எடுக்க முடியாது. நைட் எடுத்துட்டீங்கன்னா, ரூக் டேக்ஸ் நைட். இந்த ரூக் வந்து சூப்பர் ஆக்டிவ் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கு. பிளாக்கோடைய சென்டர் பான் வந்து போயிடும். 3 டைம்ஸ் வந்து இது வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ பிஷப் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த குயின் அண்ட் ரூக் இதே டயகனல்ல இருந்தாலும் பேராபத்து வரும். அண்ட் பிளாக்கோடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ப்ரஸ்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ பிளாக்கோடைய பீஸஸ்லாம் பெருசா ஆக்ஷன்குள்ள இல்ல. பட் ஒயிட்டோடைய 2 ரூக் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. பிஷப் ஆக்டிவா இருக்கு. இந்த பிஷப் பேர். குயினும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஆக்டிவா இருக்கு. இந்த பான் வந்து சும்மா
ஒரு மான்ஸ்டர் பான் மாரி டோட்டலா கிங் சைட் ஸ்ட்ரக்சரே பிரேக் பண்றதுக்கு இந்த பானும் ரெடியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு பொசிஷன கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இதனால இந்த ஒரு இடத்துல வந்து உங்களால வந்து குயின் எல்லாம் இங்க கொண்டு வந்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு வேரியேஷன்க்குள்ள பிளாக் வந்து மாட்டிப்பாரு. ஸோ பிளாக் என்ன பண்றாருன்னா, இன்ஸ்டெட் இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B7 ஸ்கொயர்ல போறார். ஃபர்தரா இந்த பான புஷ் பண்ண விடாம இந்த பிஷப் வச்சு பிளாக் பண்றார். இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த ஒரு சென்டர் பான புஷ் பண்றார். ஸோ அவருக்கு இருக்கிற ட்ரம்ப் கார்டே இந்த சென்டர் பான புஷ் பண்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து குயின் C2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா சென்டர் பான புஷ் பண்றது தான். ஸோ இப்பயும் சென்டர் பான புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த பான் E5க்கு வந்துட்டாருன்னா, இந்த நைட் வந்து நீங்க நைட்ட வந்து ஒரு ஆக்வர்டான ஸ்கொயர்ல போடுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ரூக்குக்கு சூப்பரான ஆக்சஸ் இருக்கு. இந்த பிஷப்ப நம்ம வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயர்ல போடலாம். இந்த பானுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் கிடைக்கும். இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த ஒரு சென்டர் பான வச்சு. ஓகேங்களா? இப்ப லெவனோரனின் என்ன பண்றாருன்னா, இந்த ஏ பான புஷ் பண்ணி, இந்த ஒரு முக்கியமான டயகனல்ல இருக்கிற இந்த பிஷப்ப வந்து வெரட்டி விட்டுறாரு. அதாவது இந்த பிஷப் இப்ப C2 வந்துர்றாரு. ஸோ பிஷப் C2க்கு அப்புறமா இப்ப குயின் C8க்கு அப்புறமா இப்ப பிரெக் வந்து அவருடைய சென்டர் பான புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. E5 ஸோ E5க்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட்க்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. ஸோ ஸோ இந்த நைட் எடுத்துட்டு போயிட்டு H5ல போடுறாரு. ஸோ H5 பார்த்தீங்கன்னா, நைட்க்கு ஒரு ஆக்வர்டான ஸ்கொயர். பட் ஆப்வியஸா நைட்ட நம்ம விலக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்ப நைட் H5க்கு அப்புறமா E6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ E6 பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மான்ஸ்டரான மூவ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த சென்டர் பான வந்து இந்த ஒரு E3ல இந்த பான எப்படி ஃபர்தரா புஷ் பண்ணி இங்க E6 வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. உங்களால இந்த பான எடுக்கவே முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, குயின் டேக்ஸ் பான் செக் வரும். நீங்க கிங்கையோ இல்ல ரூக்கையோ குறுக்குல போட்டீங்கன்னா, இந்த ஒரு நைட் வந்து ஃபால் ஆயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால இந்த பான எடுக்க முடியாது. ஸோ இந்த நைட் அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால இந்த நைட்ட வச்சு இந்த ஒரு பான வந்து டேக் பண்ணிக்கிறாரு லெவன் அரோனியன். ஸோ இந்த பான டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் செக் வருது பாருங்க. ஸோ இந்த ஒரு பான் எவ்வளோ கொடசல் குடுத்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ உங்களால ரூக் டெக்ஸ் பான் நீங்க ப்ளே பண்ணாலுமே சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து நம்ம G5ல போடலாம். இந்த ரூக்குக்கு அட்டாக் வரும். நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல போட்ட உடனே இப்ப குயின் டெக்ஸ் E7 ஸோ இப்ப பாருங்க குயின் வந்து பேஸ் ரேங்க் வந்துட்டாரு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுல்லா ஓப்பன் ஃபைல்ல பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நைட்டும் பார்த்தீங்கன்னா, ரூக்க இங்க வரவிடாம சூப்பரா தடுத்துட்டு இருக்காரு. 2 பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சூப்பரா கிங் சைட நோக்கி ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா, C1 வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பிளாக் உடைய பொசிஷன்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால வந்து இந்த பான எடுக்க முடியாது. இப்ப கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு லெவன் அரோனியன். ஸோ இப்ப இந்த ஒரு முக்கியமான பொசிஷன்ல நீங்க நெனைக்கலாம். இப்பயே நம்ம வந்து குயின் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிக்கலாமே நீங்க நெனைக்கலாம். பட் இப்ப குயின் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட் வந்து இந்த ஒரு G5 ஸ்கொயர்ல இருந்தாரு. அதனால பிஷப் டெக்ஸ் நைட் வந்து அவைலபிளா இல்ல. ஸோ அப்ப குயின் டெக்ஸ் E7 வந்து பவர்ஃபுல்லா இருந்தது. பட் இப்ப குயின் டெக்ஸ் E7 நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, நம்ம இந்த நைட்ட டேக் பண்ணிக்கலாம். இப்ப ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பிளஸ் பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல காம்பன்சேஷனும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப டைரக்ட்டா இந்த ஒரு E7 பான பிறகு எடுக்கல. பிறகு இப்ப என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு. ஸோ இப்ப பிரெக்குடைய பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா கணிச்சு அவர் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் இருக்கு. ஸோ இப்ப லெவன் அரோனியன் என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து 6த் ரேங்க்ல போடுறாரு. ஸோ டோட்டலா இந்த ஒரு 6த் ரேங்க வந்து கவர் பண்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணலாம். இது வந்து ஒயிட்‌க்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மூவ் தான். பட் பிரக்னானந்தா அத விட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் ப்ளே பண்றாரு. பிஷப் E3 ஸோ அவருடைய பீஸஸ் எல்லாமே ஆக்டிவா கொண்டு வர முயற்சி பண்றாரு. இப்ப பாருங்க, இந்த ஒரு நைட் வந்து இந்த பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ உங்களால குயின இங்கேருந்து எங்கேயுமே விலக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பான வந்து லெவன் அரோனியன் புஷ் பண்றாரு. அதாவது இந்த B2 பான வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. உங்களால இந்த பான மூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு A1ல இருக்கிற ரூக் வந்து ஃபால் ஆயிடும். பட் இந்த இடத்துல தான் பிரக்னானந்தாவுடைய பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பிஷப் முக்கியமா, இந்த ரூக் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு பிஷப் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பீஸ். ஏன்னா, பிளாக்கோடைய சைட்ல இந்த ஒரு டயகனல் ஃபுல்லாவே வீக்கா இருக்கு. அத டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரே பீஸ் இந்த ஒரு டாட் ஸ்கொயர் பிஷப் மட்டும் தான். ஸோ அதனால இப்ப இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய இந்த ரூக் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிடுறாரு. இந்த நைட்ட வந்து இப்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இம்மீடியட்டா இந்த ஒரு ரூக்க வந்து டேக் பண்ணிக்கிறாரு லெவன் அரோனியன். ஸோ இந்த இடத்துல இப்ப பிறகு வந்து இந்த ஒரு பிஷப்ப எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக்கோடைய முக்கியமான டிஃபென்சிவ் பீஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒயிட்‌க்கு ஈஸியா போயிடும் பிளாக்க வந்து அட்டாக் பண்றதுக்கு. பட் இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்ப எடுக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இப்ப நைட் டெக்ஸ் E7 வந்து ப்ளே பண்றாரு. ஒரு டெம்போவான மூவ். உங்களால இப்ப இந்த பிஷப்ப வந்து சேஃப்டி பண்ண முடியாது. ஏன்னா, குயின் வந்து அட்டாக்ல இருக்கு.
ஸோ அதனால இந்த இடத்துல குயின் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு E6 ஸ்கொயர்ல போறார். ஸோ நீங்க நினைக்கலாம் குயின் எடுத்துன்னு வந்து E6ல போடுறது நம்ம இந்த ஒரு குயின் பார்க்குற இடத்துலயே நம்ம போடுறோமே. இன்ஸ்டெட் நம்ம குயின் எடுத்துன்னு வந்து C7ல போட்டா என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். பட் குயின் C7 ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஒரு நைட்ட டேக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே நான் இந்த ஒரு பெரிய டிஃபென்சிவான பீஸ நான் சேஃப்டி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பிஷப் G7 ப்ளே பண்ணீங்கன்னா, நைட் G5 ப்ளே பண்ணலாம். ஒரு மான்ஸ்டரான மூவ் நைட் G5 மூலியமா நம்ம நைட் E6 த்ரெட்டன் பண்றோம். குயின் அண்ட் ரூக்க வந்து ஃபோர்க் பண்றதுக்கு ரெடி ஆகுறோம். ஸோ இது மூலியமா நீங்க உங்களுடைய குயின காப்பாத்தணும்னு நெனச்சுட்டு குயின காப்பாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நைட் E6 எனிவே நைட் E6 மூலியமா இந்த ரூக்க நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ ரூக்குக்கு எங்கேயுமே இடம் கிடையாது பாருங்க. பான்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த நைட் இருக்கிறாரு. ஸோ இங்க வந்தீங்கன்னா E7ல இருக்கிற நைட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்க இந்த ஒரு நைட்ட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுத்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, குயின் டேக்ஸ் ரூக்கு. ஸோ இந்த ஒரு பொசிஷன் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க பான் வந்து இங்க இருக்கிறாரு. இந்த ரூக் வந்து வேற வழியே இல்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிஷப் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிறாரு. இந்த முக்கியமா Dல இருக்கிற ரூக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல அதாவது நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா குயின் C7 வந்து பிளாக்குக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து E6ல போடுறாரு. ஸோ குயின் E6க்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு முக்கியமான பிஷப் வந்து பிரக்னானந்தா கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்ப பாருங்க திரும்பவும் உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. இந்த நைட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிஷப் மூலியமா ஒரு சூப்பரான செக் குடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த குயினையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா இந்த ஒரு பெரிய டயகனல ஃபுல்லாவே வந்து பிரக்னானந்தா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. கிங்க வந்து இந்த சைட்ல கூட வர விடாம இந்த ஒரு பான் சூப்பரா தடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு அவருடைய பானே பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வந்து கீழ இறங்க விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஸோ கிங் வந்து இந்த ஒரு டயகனல்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால உங்களால இந்த ஒரு நைட்டையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல லெவன் ஒரேனியன் என்ன பண்றாருன்னா, பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ போதுமான டேமேஜ் பண்ணியாச்சு. இப்ப இந்த நைட்ட எடுத்தாலும் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. பிரக்னானந்தாவுடைய பொசிஷன பொறுத்தவரைக்குமே. ஸோ இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப பாருங்க இந்த ஒரு நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கு இல்லையா? ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு நைட்ட வந்து எடுத்துட்டாரு லெவன் ஒரேனியன். ஸோ பதிலுக்கு நம்ம இந்த ஒரு நைட் எடுக்கணும் இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, குயின் மூலியமா ஒரு செக் தராரு கிங்குக்கு. செக் குடுத்ததுக்கு அப்புறமா இந்த நைட்ட வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். இந்த நைட்ட வச்சு செக்க பிளாக் பண்றாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் நைட். ஸோ பிஷப் டேக்ஸ் நைட்க்கு அப்புறமா பாருங்க இந்த பிஷப் இந்த நைட்ட சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் டேக்ஸ் நைட்டும் உங்களால ப்ளே பண்ண முடியாது. ஸோ பொசிஷனல் வைஸும் சரி, மெட்டீரியல் வைஸும் சரி ரொம்பவே பேலன்ஸ்டா பக்காவா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பொறுத்தவரைக்குமே. இந்த இடத்துல இப்ப வந்து பிஷப் E4 வந்து ப்ளே பண்றாரு லெவன் ஒரேனியன். ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால பிஷப் E4 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த பிஷப்க்கு குயின், நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிம்பிளா இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து ஒரு கில்லர் மூவ் ப்ளே பண்றாரு. ரூக் E1. ஸோ ரூக் E1 மூலியமா பாருங்க இந்த பிஷப் உங்களால மூவ் பண்ண முடியாது. பின்னாடி குயின் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப்பும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஷப்ப 2 பீஸ் இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப குயின வந்து இந்த ஒரு E5லேருந்து விலக்கிக்கிறாரு. குயின் டேக்ஸ் A2 இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப். ஸோ பிஷப் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, இப்போ ஒரு பீஸ வின் பண்றாரு. உங்களால நைட் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, இங்க கிங்குக்கு டைரக்ட்டான ஒரு செக்கும் வரும். அதனால இப்ப ரூக் டேக்ஸ் F7 ப்ளே பண்ணிக்கிறாரு. ரூக் டேக்ஸ் F7க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு நைட்டுக்கு இப்ப பிரஷர் போடுறாரு. ஸோ பாருங்க இந்த டயகனல்ல எவ்ளோ தண்ணி காட்டிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இந்த டயகனல்ல கண்டிப்பா உங்களால இதுக்கு மேல டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு நைட் தான் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட் வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப குயின் C4. ஸோ இந்த இடத்துல வேற வழியே இல்ல. குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமையில குயின் C4 ப்ளே பண்ண இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய இந்த நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டயகனல்ல சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்க நைட்ட வந்து 3 டைம் அட்டாக் பண்றாரு. ஆல்ரெடி பாருங்க பிஷப்பு, பின்னாடி குயினு, அடுத்தது நைட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பான இப்ப புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான நீங்க இனிமேலும் புஷ் பண்ணா ஏன்னா குயின் இருக்கிறாரு, பிஷப் இருக்கிறாரு, இந்த இடத்துல ரூக் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு கை குடுக்காது. ஸோ இந்த இடத்துல இப்ப நைட் எக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் எக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின வந்து டேக் பண்ணிக்கிறாரு. சப்போஸ் நீங்க குயின டேக் பண்ணாம இந்த பான வந்து ப்ரமோட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா, ரூக் டேக்ஸ் A1 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா, குயின் டேக்ஸ் ரூக்கு. ஸோ இதுலேருந்து மெட்டீரியலுடைய பவர பாருங்க. ஸோ ஒரே ஒரு ரூக்கு, குயின் மட்டும் தான் இருக்கு. பட் ஒரு ரூக்குக்கு பதிலா பிரக்னானந்தா கிட்ட 3 பீஸ் இருக்கு. அண்ட் அவர்கிட்ட ஒரு குயினும் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பானெல்லாம் ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ லெவன் ஒரேனியன் என்ன பண்றாருன்னா, குயின் டேக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டில் இந்த டயகனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிங் மாட்டிக்கிட்டு இருக்காரு. கிங்கால G8 கூட வர முடியாது. ஏன்னா இந்த நைட் G8 ஸ்கொயர பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு டாமினன்ஸ் பாருங்க இந்த ஒரு டயகனல்ல மூலியமா.
இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. இந்த ஒரு டயகனல்ல பார்த்துட்டு இருக்க பிஷப்ப. இப்ப ரொம்பவே அழகா பிஷப் A1 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ஒரு பானையும் வந்து ப்ரமோட் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த பிஷப்பும் இந்த ஒரு டயகனல சூப்பரா இங்க பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு ரூக் எடுத்துன்னு வந்து C4ல போட்டு இந்த பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் பிரக்னானந்தா ரொம்பவே அழகா நைட் H5 மூலியமா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல லெவோன் ஆரோனியன் கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேம். இந்த இடத்துல பாருங்க, இங்க பிஷப் மூலியமா உங்களுக்கு செக் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து குறுக்குல போணும்னா ரூக்க தான் விட்டு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப நீங்க உங்களுடைய கிங்க மூவ் பண்றீங்கன்னா, பிஷப் D5 செக் வரும். ஸோ இந்த ஒரு பிஷப்புடைய டாமினன்ஸ் பாருங்க. இப்ப ஆல்ரெடி இந்த பிஷப் டாமினன்ஸ பார்த்தீங்க. இப்ப இந்த பிஷப்புடைய டாமினன்ஸ பார்க்குறீங்க. இப்ப நீங்க பாருங்க, உங்களுடைய கிங்க வந்து இங்க தான் கொண்டு வர முடியும். அதாவது கிங் F8 கிங் F8க்கு அப்புறமா பிஷப் G7 ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரூக் சூப்பரா கிங்க இந்த சைட்ல வெளில வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த ஒரு நைட் H5 மூவ்க்கு அப்புறமா, இந்த ஒரு ஓப்பன் பிஷப் செக்குக்கு அப்புறமா, இந்த கேமே பார்த்தீங்கன்னா, லெவோன் ஆரோனியன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ டே 1ல பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா தான் லீடிங். ஒரே ஒரு கேம் மட்டும் டிராப் பண்ணிட்டு, லெவோன் ஆரோனியனுடைய 2ண்ட் கேம் வந்து வின் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட்டும் ஃபேபியானா கருவானாவோட கேமையும் வந்து வின் பண்றாரு. ஸோ டோட்டலா 3 கேம் விளையாண்டு 2 கேம வந்து வின் பண்றாரு. ஸோ இவரு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப லீடர் போர்ட்ல இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு கேம் எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கேம்ன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா, பிரக்னானந்துமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கேம் இன்டர்வியூ அப்ப இந்த கேம வந்து அட்டாக் பண்ணும்போது நானே என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அவரே சொன்னாரு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த கேம வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோவ YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.